தீபாவளி பண்டிகையை ஒட்டி காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் குறைந்த ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் எனவும் அதிக ஒலி எழுப்பக்கூடிய சரவெடி போன்றவைகளை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களில் பட்டாசு வெடிக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் அசுத்தமான கழிவறை குறித்து புகைப்படம் எடுத்து பதிவிட்டால் 1000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தூய்மையான கழிவறை புகைப்பட சவால் என்ற போட்டியை அறிவித்துள்ளது. அதன்படி சுங்கச்சாவடி அருகே அசுத்தமாக உள்ள கழிவறைகளின் புகைப்படத்தை ராஜ்மார்க் யாத்ரா எனும் செயலியில் தங்கள் விவரங்களோடு பதிவிட வேண்டும். பதிவிட்ட கழிப்பறை அசுத்தமாக இருப்பது உறுதியானால் பயனாளர்களுக்கு 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். இது ரொக்கமாக வழங்கப்படாமல் ஃபாஸ்டாக் ரீசார்ஜாக வழங்கப்படும் எனவும் அக்டோபர் 31 வரை மட்டுமே இந்த போட்டி எனவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை சோதனைக்கு விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை எப்படி சோதனை நடத்த முடியும் என்றும், சோதனையில் அதிகாரிகளின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்றும் தமிழக அரசு தரப்பிலான வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்தனர். மேலும் அரசு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினால் கூட்டாட்சி முறை என்னவாகும் என்றும் வாதிடப்பட்டது. அதிகாரிகளின் செல்போன்களை பறிமுதல் செய்து தகவல்களை நகலெடுப்பது அடிப்படை உரிமைக்கு எதிரானது என டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் வாதிடப்பட்டது. டாஸ்மாகில் பெருமளவிலான ஊழல் நடைபெற்று இதுவரை 47 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும், பண மோசடி கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரித்து வருவதாகவும், ஊழலுக்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன என்றும் அமலாக்கத்துறை கூறியது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும், சோதனை முறையாக நடத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி, இந்த விசாரணையின் போது கூட்டாட்சி முறை எண்ணாவது, சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது யார், மாநில உரிமைகளை பறிக்கவில்லையா என கேள்வி எழுப்பினார். மேலும் மாநில அரசு ஊழல் வழக்குகளை விசாரிக்கவில்லை என சந்தேகிக்கும் போது அமலாக்கத்துறை அந்த மாநிலங்களுக்கு செல்லுமா என்ற கேள்விகள் அமலாக்கத்துறையிடம் எழுப்பப்பட்டது. கடந்த 6 ஆண்டுகளில் அமலாக்கத்துறையில் பல வழக்குகளை பார்த்துவிட்டதாக கூறிய நீதிபதி, இதுகுறித்து தான் கருத்து கூற விரும்பவில்லை என்றும், கருத்து கூறினால் ஊடகங்களில் செய்தியாகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை அதிகாரத்தை உறுதி செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்கள் மீதான தீர்ப்புக்கு பிறகு மீண்டும் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறிய நீதிபதி, டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை சோதனைக்கு விதித்த இடைக்கால தடையை உறுதி செய்து உத்தரவிட்டார். வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி கர்ப்பிணிகள், முதியவர்கள், நீரிழிவு நோய் பாதித்தவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டுடன் இருப்பவர்கள் தங்களது பரிசோதனைகளை மழைக்காலத்திற்கு முன்பே செய்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலில் மக்கள் மீட்பு மையத்தில் உணவு, தண்ணீர் உள்ளிட்டவை தயாராக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும், மழைக்கு பிறகு குடிநீர் சுத்தமாக வருகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் எந்த நேரத்திலும் பணிக்கு வர தயாராக இருக்க வேண்டும். மேலும் மருத்துவமனைகளில் ஜெனரேட்டர்கள் மற்றும் ஜெனரேட்டர்களுக்கான எரிபொருட்களை உறுதிப்படுத்த வேண்டும். பாம்பு உள்ளிட்ட விஷக்கடியுடன் வரும் நபர்களுக்கு முதலுதவி செய்து உடனடியாக மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் மழைநீர் தேங்கினால் மருத்துவ பணியாளர்களுக்கு மாற்று வார்டுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மக்களை பாதுகாத்து உயிரிழப்பு இல்லாத வகையில் மருத்துவ பணியாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார்.
தாவேகா தலைவர் விஜயின் கரூர் பயணம் குறித்து ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பட்டினம்பாக்கம் இல்லத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தாவேகா இணை செயலாளர் CTR நிர்மல்குமார், விஜயின் கரூர் பயணம் குறித்து ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்படும் எனவும், தாவேகாவில் யாரும் தலைமறைவாக இல்லை, துக்கம் காரணமாக சிறிது நாட்கள் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் இருந்தோம் என தெரிவித்தார். நாங்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது குறித்து இன்னும் ஒரு சில நாளில் எங்களுடைய பொதுச்செயலாளர் வாயிலாக எந்த இடத்துல சந்திக்க போறோன்ற அறிவிப்புகள் இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு சில நாள் பொறுத்துக்கோங்க கேட்டுக்கிறோம். எல்லாமே எங்களுடைய நிர்வாகிகள் அங்கங்கே எல்லாம் அதுக்கான வேலைப்பாடுகளை செஞ்சுட்டு வராங்க. ஒரு சில நாளில் அதுக்கான அறிவிப்புகள் வந்த பிறகு எங்களுடைய அடுத்த கட்டமாக இல்ல, மற்றபடி இந்த வழக்கு சம்பந்தமாக எல்லாமே நம்ம கரூர் மக்களை சந்தித்த பிறகு விரிவான ஒரு செய்தியாளர், ஏன்னா இது இப்போ ஒரு கொஸ்டின்ல நம்ம முடிக்க போற விஷயம் இல்ல, இதுக்கான விரிவான செய்தியாளர் சந்திப்புகள் நாங்கள் கண்டிப்பாக வைப்போம். ஏன்னா நடந்த நிகழ்வுகள், நாங்கள் எந்தெந்த இடத்தில் என்னென்ன கேள்விகள் எங்க மனதில் இருந்தது எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்தில் வச்சிருக்கோம். இது சம்பந்தமாக விரிவான செய்தியாளர் சந்திப்பு நாங்கள் கண்டிப்பா செய்வோம். யாரும் எங்கேயும் தலைமறைவில்லை. என்னன்னா யாரும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னால் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் துக்கத்தில் இருக்கிறோம். எங்கே யாரும் தலைமறைவாக யாரும் எங்கேயும் ஓடி போயிட முடியாது. நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா இது எங்களுடைய நிகழ்ச்சியில் நடந்த இந்த துயரத்தில் நாங்கள் கண்டிப்பாக அந்த மக்களை சந்திக்க வேண்டும் தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே. ராஜஸ்தான் பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. ஜெய்சால்மரிலிருந்து ஜோத்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் தீக்காயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் இந்திய மதிப்பில் சுமார் 1.3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் தரவு மையத்துடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு மையத்தை கூகுள் நிறுவனம் அமைக்க உள்ளது. அமெரிக்காவிற்கு வெளியே ஆசியாவில் கூகுள் நிறுவனத்தின் மிகப்பெரிய முதலீடாக இது பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து பிரதமர் மோடியுடன் பேசியதாக கூகுள் நிறுவனத்தின் CEO சுந்தர் பிச்சை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வையை இது எடுத்துரைப்பதாகவும், உலகளாவிய தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறந்து விளங்க உதவியாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மடகாஸ்கர் நாட்டில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்தது. ஊழல், வறுமை, தண்ணீர், மின்சாரம் தட்டுப்பாடு உட்பட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் அந்நாட்டு அதிபர் ரஜோலினா நாட்டை விட்டு தப்பி ஓடியுள்ளார். இந்நிலையில் புதிய ராணுவ தலைவர் கர்னல் மைக்கேல் ராணுவ ஆட்சியை கைப்பற்றியதாக அறிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஆர்வம் மற்றும் பொறுமையான மனநிலை இணைந்தால் எதையும் சாதிக்கலாம் என தனது கார் சீசன் நிரூபித்துள்ளதாக அஜித்குமார் பெருமையுடன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனது ஐரோப்பிய கார் பந்தயம் வெறும் போட்டியல்ல, ஒரு கற்றல் பயணம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், தனது புதிய இந்திய அணி ஒவ்வொரு சுற்றிலும் சவால்கள், தோல்விகள், வெற்றிகள் அனைத்தையும் உலக மேடையில் வெளிப்படுத்தியுள்ளதாகவும், ஆர்வம், பொறுமையான மனநிலை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை இந்த சீசன் நிரூபித்துள்ளதாகவும் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். தங்களின் புதிய அணி பல சவால்களை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், பந்தய கார்கள் வெறும் வேகத்தை மட்டுமல்ல, அதற்கேற்றாற்போல துல்லியம், அனுபவம் ஆகியவற்றை தங்களுக்கு படிப்பனையாக தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பந்தய நாளும் பல மணி நேர உழைப்பையும், பொறுமை, சோர்வற்ற மனநிலை உள்ளிட்டவற்றை தனக்கும் தன் அணிக்கும் வழங்கியுள்ளதாகவும், அணியினர், இன்ஜினியர்கள் இரவு பகல் பார்க்காமல் உழைத்ததாகவும் அஜித் குறிப்பிட்டுள்ளார். தோல்விகளும் தொழில்நுட்ப கோளாறுகளும் தவறிய வாய்ப்புகளும் இருந்தன, ஆனால் ஒவ்வொரு சுற்றும் நல்ல அனுபவத்திற்கும் அடித்தளமாக அமைந்தது என்றும் அஜித்குமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளின் வீரர்கள் மைதானத்தில் கைகுலுக்கிக் கொண்டனர். ஆசிய கோப்பை மற்றும் ICC மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியினர் பாகிஸ்தான் அணியினருடன் கை குலுக்குவதை தவிர்த்தனர். இது பெரும் பேசுபொருளாக மாறியது. இந்நிலையில் மலேசியாவில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணியின் வீரர்கள் கை குலுக்கிக் கொண்டனர். இந்த ஆட்டம் 3-3 என்ற புள்ளியில் சமனில் முடிந்தது.